மேமோட எனக்கு எந்த வித பழக்கமும் இல்லை. அதிகமாக எங்கேயும் வெளியில் மீட் பண்ணது எதுவுமே கிடையாது. ஃபிலிம் அவ்வளோதான். அவங்க படம் பார்த்துருக்குறோம் அவ்வளோதான். பேசினது கூட இல்லை. ஒரு வாட்டி இறுதி சுற்று டப்பிங் அப்போது மேம் அந்த டப்பிங் தியேட்டரில் பார்த்தேன். நான் வேறு படம் டப் பண்ணியிருந்தேன். அப்போ மேடி சாரும் அவங்களும் வந்தாங்க. அப்போ மீட் பண்ணோம். ஆக்சுவலாக துரோகி படத்துக்கு நான் அவங்களோட ஃபஸ்ட் படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன். அதில் ஒரு கேரக்டருக்கு. அப்போ நான் மேமை மீட் பண்ண முடியல. ஓகே. என்னை வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து அனுப்பிச்சிருந்தார். அவர் அப்போ டிவி ஷோ ஜட்ஜ்னால அனுப்பிச்சிருந்தார் என்ன. அப்போ நான் போய் ஆடிஷன் பண்ணிட்டு வந்தேன். பட் நான் அந்த இதில் செலக்ட் ஆகலை. அதை மேம் மென்ஷன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அப்போ ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பண்ணலன்னா நான் செலக்ட் பண்ணாமல் இல்லை, நீங்கள் வந்து ஓவர் குவாலிஃபைடாக இருந்தீங்க அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னாங்க. ஓகே. ஆனால் எங்கேயோ ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இறுதி சுற்று ட்ரெய்லர் நான் தான் ரிலீஸ் பண்ணேன். சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இது. ஒன்று இருக்குது. சரி இங்கே சொல்லலாம். சூரரை போற்று படம் வந்து நான் வந்து கதையை படிச்சுட்டு சரியில்லைன்னு சொன்னதாக மேடம்க்கு வந்து தகவல். மேம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்ததாக அவங்களுக்கு தகவல். எனக்கு செட் ஆகலைங்க. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து சேரவே இல்லை. சும்மா சொல்கிறாருங்க. போயிருக்கு. அவர் வந்து எனக்கு வந்து தகவல் என்னன்னா, இது வந்து என்ன இது இந்த படம் கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு செய்தி. நான் சொன்னேன், ஐயோ இந்த ஆக்டருக்கு வந்து கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்னா பண்ணணும் தானே, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன் மேம். மாநாடு வந்து பாதியில் ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு நிறுத்திட்டாங்க. அப்போது அதை நான் என்ன வச்சு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த படம் சூப்பர் ஹிட்டே ஆகும், விபி சார்கிட்ட மட்டும் சொல்லுங்கள், இது சிம்பு சாரை வச்சு தான் கண்டினியூ பண்ணணும், ஏன்னா இது ஆரம்பிச்சாச்சு அவரை வச்சு, அதனால் இதை கண்டினியூ பண்ணிட்டோம், இது ஆரம்பிக்கலைன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது தான். இதுதான் மேம் நமக்கு இப்படி இருக்கிறது தான் எனக்கு பெட்டராக இருக்கும். நான் இல்லைன்னா அது அவர் சொல்லியிருப்பேன் மேம். ஏன் ஒரு வேளை பிடிக்கலன்னா கூட ஏன் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன் மேம். எனக்கு அது வந்து ரீச்சே ஆகலை இந்த கதை தான்றது. ஓகே, இப்படி இந்த மாதிரி எங்கேயோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன ரீசன்றதெல்லாம் இனி நம்ம அதை இது பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ பர்சனலாக பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த ஸ்கிரிப்டில் இதை சொல்லணும் அப்படின்னா நான் போய்ட்டு மேம் இதில் இது மட்டும் நான் சொல்லாமான்னு 1 minute அப்படின்னாங்க. போச்சுரா அப்படின்னா டக்குன்னு இப்படி பண்ணாங்க. இப்போ டைரி எடுத்து வச்சு ஒரு பேனை எடுத்துட்டு நவ் டெல் மீ அப்படின்னாங்க. ஓ சூப்பர் அப்படின்னு. அப்போ தான் அவங்கள ஃபஸ்ட்டு இது அவங்க இது எனக்கு தெரியாது இல்லை, அவங்க எல்லார்ட்டேருந்தும் சஜஷன்ஸ் எடுத்துப்பாங்க. யார் அதை பார்த்து இது எப்படின்னு சொன்னால் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேனா ஓகே. அப்போ எனக்கு அந்த சீன் பட்டுச்சு. சரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட ரோல் வந்து செம்ம ஒரு ரிபல், பட் சாமிங்காக இருக்கிற ஒரு ரிபல். அது ஃபஸ்ட் ஹாஃபில் எல்லாருக்கும் பயங்கரமாக ஹை வரணும்னா இந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட் லவ் இந்த இதை பண்ணிகிட்டு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த இன்டர்வல் பாயிண்டில் வந்து அந்த எலிவேஷனை மீட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது எனக்கு படிக்கும்போது தோணுச்சு. ஒரு ஆடியன்ஸாக தான் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுன்றதுலாம் இல்லை. அது சொல்லும்போது உடனே நோட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கும் இது 2 தான் பிடிக்காது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ என்னன்னா மேம் வந்து எப்படின்னா நான் சொல்லிட்டேன் நீங்கள் எதுனாலும் ஓகே மேம் சொல்லிட்டேன். ஆனால் எனிதிங் ஒரு வாட்டி என்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க மேம். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று பயங்கரமாக வந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம்ல அந்த 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 ட்ரஸ்ட்டுன்றது அது வேறு மாதிரி போயிடுச்சு. அது வேற எங்கேயும் போயிடுச்சு. ட்ரஸ்ட்டை தாண்டி ஒரு வார்த்தை தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா ஓகே மேம் அப்படின்றது தான் இது. அப்படி அமைஞ்சது. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன வந்து இந்த ரோல் கரெக்டாக இருக்குன்னு தோணிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.